ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட நடிகர் விஜய் தன்னுடைய திரை பயணத்துல நிச்சயமா ஒரு மைல்கல். இளைய தளபதி அப்படின்னு அழைக்கப்படுற விஜய் தமிழ் சினிமால ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் கிடையாது. அவருடைய ரசிகர்களுடைய பாசத்தால அவர் ஒரு கலாச்சாரத்தையே பிரதிபலிக்கிறாரு. ஆனா இவர் திடீர்னு அரசியல் களத்துல முழுமையா குதிக்க முடிவெடுத்தது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கு. அவர் தொடங்கின தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இளம் தலைமுறையையும் சமூக மாற்றத்தை நாடுற மக்களையும் சென்றடைய முழுமையான முயற்சியா இருக்கு. அவருடைய அரசியல் முனைப்பும் மக்கள் மேல் கொண்ட அக்கறையும் பல இடங்கள்ல வரவேற்ப பெற்றாலுமே சமீபத்திய நிகழ்வுகள் அவருடைய அரசியல் பயணத்துல பெரும் சவாலாவே மாறியிருக்கு. இப்படி இருக்க கடந்த செப்டம்பர் மாச இறுதியில தான் கரூர் மாவட்டம் விஜய் அவர்களுடைய வருகையால வெகுவா களை கட்டுச்சு. அவருடைய ரோட் ஷோ ரொம்பவே பெரிய அளவுல திட்டமிடப்பட்டுச்சு. ஆனா இந்த நிகழ்வுல ஏற்படுத்தப்பட்ட மிகுதியான கூட்ட நெரிசல் அதுக்கப்புறமா ஒரு பெரும் அனர்த்தமா முடிஞ்சிச்சு. அந்த நாள்ல நாடு எங்குமே இருந்து ரசிகர்கள் திரளான எண்ணிக்கையில வந்து சேர்ந்தாங்க. அவரை பார்க்கிறதுக்கு தான் இந்த ஒரு பயணமுமே இருந்துச்சு. ஆனா ஏற்பாடுகள்ல ஏற்பட்ட தளர்வுகள், பாதுகாப்பு அமைப்புகள்ல ஏற்பட்ட குறைபாடுகள் அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாம செஞ்சாங்க. இதனாலேயே ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல நூறு பேர் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மரணங்களுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ தீவிர விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிற கேள்வியா இருக்கு. அரசு தரப்புல மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சேர்ந்து விசாரணையை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. விஜய் மேற்பார்வை குழு அவருடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட காவல்துறை கேள்வி எழுப்பியிருக்கிற நிலையில அனுமதிக்கப்பட்ட மக்கள் தொகையை விட அதிகமானவங்க வர்றத கட்டுப்படுத்தாதது பத்தி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. நிகழ்ச்சியுடைய பொது பாதுகாப்பு ஏற்பாடுகள், கட்சி நிர்வாகிகளுடைய செயல்கள் அப்படின்னு பல கோணங்கள்ல விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருது. இந்த மாதிரியான துயர நிகழ்வு ஒண்ணுல 41 பேர் உயிரிழந்த நிலையில விஜய் அவர்களை குற்றம் சாட்டுற குரல்கள் சமூக ஊடகங்கள்ல எழ ஆரம்பிச்சுச்சு. இந்த சூழ்நிலையில தான் சில திரையுலக பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் இப்போ வெளிப்படையா விஜய்க்கு எதிரா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இத்தனை பேருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பொறுப்புள்ள தலைவரோட செயல் கிடையாது. மக்களுடைய நலனை கருதாததுதான் அப்படின்னு அவர் சொன்னதா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்படி இருக்க அவருக்கு மாறா சிபிராஜ் தன்னை தீவிர விஜய் ரசிகன் அப்படின்னு அடையாளப்படுத்துற வகையில தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல வந்த ஒரு வசனத்தை இப்போ நிலவர சூழ்நிலை வச்சு காட்சிப்படுத்திருக்காரு. அதுல என்ன மட்டும் இல்ல, என்னோட இமேஜையும் உங்ககிட்ட ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்டா ஸ்டோரியில பதிவிட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் தன்னுடைய சமூக வலைதளத்துல போட்ட பதிவு விஜய்க்கு ஒத்த மனதா ஆதரவு அளிக்கிற வகையில சமூக வலைதளங்கள்ல பெரும் வைரல் ஆயிட்டு வருது. இந்த நிகழ்வு பத்தி விஜய் அவர்கள் நேரடியா எந்த விதமான அதிகாரப்பூர்வ கருத்துமே தெரிவிக்கல. அதனால விஜய் மாதிரியான பிரபலங்கள் அரசியலுக்கு வர்றது மகிழ்ச்சிகரமான ஒரு புதிய காலத்தின் துவக்கமாய் இருக்கலாம். ஆனா அதை சுத்தி பொறுப்பும் திட்டமிடலும் மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை விஜய்க்கு எதிரா ஒரு பெரிய சவாலாவும் இருக்கலாம். ஆனா அவருடைய கட்சி மற்றும் ரசிகர்கள் அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத தான் அவருடைய அரசியல் பயணத்தினுடைய எதிர்காலம் தீர்மானிக்கும்.